ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எப்படியெல்லாம் வெஜிடபிள்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்ற சில டிப்ஸு வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுற ஆள் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். அது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்குவேன். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேங்க. இது என்னோடய ரெகுலர் ரொட்டீன் தான். நான் இப்படி தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான ஒரு பேஷன் எடுத்துருக்கேங்க. அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அகலமான பேஷன் இல்லைன்னா சின்ன பேஷன்லேயே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நீங்கள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். என்னோடது நல்ல அகலமான பேஷனாக இருக்கிறனால எல்லா வெஜிடபிள்ஸுமே அதில் கழுவுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா ஏதாச்சும் கெமிக்கல் டஸ்ட் எல்லாமே வந்துடும். அதனால் எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நான் கல்லுப்பு சேர்த்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி தான் நான் கழுவ போகிறேன். ஒரு 2-3 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுக்கும் பொழுது அந்த இப்போ மெயின் ரோட்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட டஸ்ட் எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே கழுவுன மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கழுவும்போது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கண்டிப்பாக வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது வெயிலில் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம நெல்லையே வச்சு, அதாவது வீட்டுக்குள்ளேயே ஃபேன் விடுற பக்கமாக இல்லை வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கிற பக்கமாக வச்சு கொஞ்சம் நேரம் விட்டோன்னா ஒரு 1/2 hour விட்டோன்னாவே போதுங்க. சீக்கிரமாக நம்ம எல்லாமே ட்ரை ஆயிரும். இப்போ புதினாவை மட்டும் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருவேன். எப்போவுமே கழுவ மாட்டேன். யூஸ் பண்ணையில் மட்டும்தான் நான் கழுவிக்குவேன். ஏன்னா அது புதினா வந்து நம்ம கழுவி எடுக்கும் பொழுதே அந்த நம்ம கைப்பட்டு இலையெல்லாம் மடங்கி கருப்பாயிரும். அதனால் புதினாவை மட்டும் நான் கழுவவே மாட்டேங்க. யூஸ் பண்ணையில் மட்டும் கழுவிக்குவேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அடிக்கிடலாங்க. இந்த புடலங்காய், வாழைக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படியே அந்த ஃபுல் சைஸோடு எடுத்து நான் வெஜிடபிள் பாக்ஸில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் உள்ள வெஜிடபிள் பாக்ஸில் வச்சுருவேன். நான் வந்து இந்த வாரத்துக்கு ஒரு டைம் ஃபுல்லாக மீல் ப்ரெப் பண்ணி ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணுற ஆள் கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து இப்போது முந்தின நாள் நாளைக்கு ஏதாச்சும் அதிகமாக செய்யணும் அப்படின்னா மட்டும் முந்தின நாள் வந்து இந்த பொரியல் காய்கறிகள் மட்டும் கட் பண்ணி வச்சுக்குவேன். மற்றபடி இந்த வாரத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு நாள், அதாவது சண்டே ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. நான் அளவாக தான் காய்கறிகள் வாங்குவேன். அளவாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம இந்த காய் வாங்குறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் பொறுத்துங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் ஈஸியாகவே கிடைக்கும். பக்கத்துலேயே தான் கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி வாங்கிக்குவேன். மொத்தமாக வாங்கி சேர்த்து வச்சுக்க மாட்டேன். அதனால் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக வந்து வச்சுக்குவேன். அது இல்லாமல் மோஸ்ட்லி வந்து எனக்கு மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறதுன்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில்
இப்போ பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். நிறைய பேத்துக்கு தெரியும், தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரமாக அழுகாதுங்க. இல்லைன்னா பச்சை காம்போடு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கடையிலேருந்து வாங்கி ஃப்ரீயாக கிடைக்கிற பாக்ஸ் தான். அதில் தான் நான் வந்து பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் வந்து ஏர்டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. ஒரு சில பாக்ஸ் நம்ம கடையிலேருந்து ஏதாச்சும் வாங்கினாலும் இவ்வளோ ஏர்டைட்டாக கிடைக்காது. ஸோ இது ஒரு பாக்ஸ் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் போட்டதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து அதில் போட்டுட்ருக்கேங்க. டிஷ்யூ பேப்பர் ஏன் போடுறோன்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போடாமல் ஒரு பாக்ஸ் வெளியே எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுல்லாக வேர்த்து தனியாக நிற்கும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே தனியாக நிற்கும். அது எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும். அப்போ சீக்கிரமாக வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்பாயில் ஆகாது. இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சுருப்பேன். கீழேயும் டிஷ்யூ பேப்பர் இருக்கணும், மேலேயும் டிஷ்யூ பேப்பர் இருக்கணும். இது ரொம்ப நாளைக்கு வரும். எனக்கெல்லாம் வந்து 2 வீக்ஸ் வரைக்குமே இந்த பச்சை மிளகாய் வந்து கெட்டே போகாதுங்க. இப்போ நம்ம தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. தக்காளி வாங்கும்போது இந்த மாதிரி பாதி பழமும் பாதி காயுமா பார்த்து வாங்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் நிறைய கேஜிஸ் அதை 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயும் பழமுமா சேர்த்து வாங்கிக்கோங்க. தக்காளி வைக்கும்போது இந்த மாதிரி அடிப்பகுதி அந்த கண் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி வந்து அடிப்பக்கமாக இருக்க மாதிரி நம்ம தக்காளி எடுத்து வச்சோன்னா 1 மாதம் ஆனாலும் தக்காளி கிடவே. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படி கொட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி கண் வந்து அடியில் இருக்க மாதிரி திருப்பி வச்சு பாருங்கள். உண்மையாலுமே தக்காளி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நான் நல்ல பழுத்த தக்காளி மட்டும் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மீதி இப்போ காயும் பழமாக இருக்கிறது எல்லாமே கலந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் தக்காளி கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி தாங்க ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்ஸ் தான். இதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கலைங்க. கொஞ்சம் டைட்டாக மூடி இருக்க மாதிரி பார்த்து மட்டும் வாங்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் பெஸ்ட்டுங்க. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல சில்வரில் வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இந்த கொத்தமல்லி தழை, இந்த கருவேப்பிலை, புதினா அந்த மாதிரிலாம் வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்குங்க. இஞ்சியும் இதே மாதிரி தான் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் தோலெல்லாம் சீவலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணையில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தோல் சீவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் அதிகமாக அரைச்சி வைக்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, வெளியே வச்சாவே போதும். அதே மாதிரி வெங்காயம், வெள்ளை வெங்காயம் இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், வெளியே தான் வைப்போம். இது தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் தண்ணியை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக மாற்றணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி லெமன் முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். ஒரு 2 days ஒன்ஸ் வந்து தண்ணியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் போதுங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஐஸ் க்யூப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐஸ் க்யூப் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் அந்த ஜூஸை ஊற்றி அதை வந்து ஐஸ் க்யூபாக பண்ணி நம்ம ஜிப்லா கவர்ஸில் போட்டுட்டோன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தழை தான். கொத்தமல்லி தழை வந்து நான் அப்படியே காம்பு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அதாவது ரசத்துக்கு வைக்கும்போது அந்த காம்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லி தழை அப்படியே வச்சுருக்கிறது. ஸோ அந்த நீட்டத்துக்கு நான் அப்படியே எடுத்து பாக்ஸில் வச்சுருக்கேன். நீட்டமாக பாக்ஸ் இருக்கிறனால நீட்டத்துக்கு வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பாக்ஸ் வச்சுட்டா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை, இந்த கருவேப்பிலை, புதினா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி பெஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாக்ஸ் தான். ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது ஒரு மாதம் வரைக்குமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேங்க. ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக ஏர்டைட்டாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நான் காய வச்சு எடுத்துருக்கேன். கருவேப்பிலையை வந்து கழுவும் போது அழுத்தியெல்லாம் கழுவாதீங்க. அப்படின்னா அந்த கருவேப்பிலை இலையெல்லாம் உடஞ்சிச்சுன்னா கருப்பாயிடும். உடையாமல் லைட்டாக கழுவி எடுத்தால் போதும். இப்போ கழுவுனதை இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை தாளிக்கும் போது கழுவி போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தாளிக்கும் போது கழுவணுன்னா எண்ணெய் தெரிக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது நம்ம ஃபேஸ்க்கே கைக்கெலாம் தெரிச்சிரும். அதனால் கருவேப்பிலை மட்டும் ஃபஸ்ட்டே நம்ம கண்டிப்பாக கழுவிட்டு அதை அழுத்தி கழுவாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம்.
நான் பாருங்கள் ஜன்னல் ஓரத்தில் தான் எல்லா வெஜிடபிள்ஸும் காய போட்டிருக்கேன். நான் வெயிலெல்லாம் வைக்க மாட்டேங்க, இப்படியே வச்சு காய போட்டுருவேன். இங்கெல்லாம் ஃபேனு கீழே டைனிங் டேபிள் இருந்ததுன்னா ஃபேனு கீழெல்லாம் அப்படியே டைனிங் டேபிளில் போட்டு வச்சிட்டோன்னா கூட போதும், எல்லா வெஜிடபிள்ஸும் அதாவது தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். சேம் ப்ரொசீஜர் தான். டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணையிலேயே கருவேப்பிலையில் ஏதாச்சும் கருப்பு இலை இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது புதினா க்ளீன் பண்ணி அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பீன்ஸு இதே மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து கேரட்டையுமே நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம லெமன் ஸ்டோர் பண்ண இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 நாள்லேயே யூஸ் பண்ணிடுறதுனால பீன்ஸ் கூட சேர்த்து வச்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ரொம்ப லாங் டைமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா அதை நம்ம லெமன் ஸ்டோர் பண்ணோம்னா அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு இருக்கும். தண்ணி அதே மாதிரி மாற்றிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது தோல் எடுக்காமல் இந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோன்னா இதுவுமே ரொம்ப நாளுக்கு தாங்குங்க. நம்ம சில்வர் டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கறனால 2 வீக்ஸ் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது. அது டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு முந்தைய வீடியோவில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க கூட சேர்ந்து நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே போட்டிருக்கேன். அது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேங்க. அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். பிளெஸிங் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.